வேர்ட் கிளாஸஸ்ல ரெண்டாவது விஷயம் எங்களுக்கு அட்ஜெக்டிவா இருக்கும். அட்ஜெக்டிவ்னா நாங்கள் ப்ரொனவுன் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ப்ரொனவுன்ஸ் ரைட். ப்ரொனவுன்ஸ் நவுன்ஸ் ப்ரொனவுன்ஸ் நாங்கள் பார்க்கறது தான் எங்களுக்கு உரிய பொருத்தமானதா இருக்கும். ப்ரொனவுன்ஸ் முக்கியமா எங்களுக்கு சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் இருக்கு. சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் நாங்கள் என்னதான் ஆஹ், சின்ன வயசுல இருந்து படிச்சுக்கொண்டு வந்தாலும் என்னோட 10ஆம் ஆண்டு ஓ லெவலுக்கு வரைக்குள்ள இந்த ப்ரொனவுன்ஸ்கள் அதெல்லாம் மறந்து போகுது. ஆனா அவன் என்ன கேள்வியை கேட்கிறான்னு சொன்னா எங்களுக்கு சின்ன வயசுல படிச்ச விஷயத்தை தான் திரும்ப கேட்கிறான் கேள்வியை. அதுதான் எங்களுக்கு ஃபெயிலியரா போகுது. ஏன்னா நாங்கள் அதை பற்றி நான் திங்க் பண்றது சரியில்லை, கொஞ்சம் அட்வான்ஸா திங்க் பண்ண படிக்கிறோம், இதை மறந்துடுறோம். ஓகே, ஸோ நாங்கள் இதை ரிவைஸ் பண்ணதுக்கு என்ன நம்ம எங்களோட இதெல்லாம் கேள்வி கேட்க போறான். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் இருக்கு. ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அதே மாதிரி பொசசிவ்ல பொசசிவ் பொசசிவ்ல ரெண்டு இருக்கு. பொசசிவ்ல ரெண்டு இருக்குது. அதுல பொசசிவ் ப்ரொனவுன் பொசசிவ் அட்ஜெக்டிவ் ரெண்டு இருக்கு. இதுதான் இப்போ நாங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துனாங்க. ரெண்டாலும் நான் திரும்ப ஒருக்கா சொல்லி கொண்டு போக உங்களுக்கு ஒரு கனெக்டிவா இருக்கும். பொசசிவ் அட்ஜெக்டிவும் இருக்கு, பொசசிவ் ப்ரொனவுன்ஸும் இருக்கு. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. அதுல அடுத்ததுல ரிஃப்ளாக்சிவ் ஒரு விஷயம் இருக்கு. ரிஃப்ளாக்சிவ் ஒரு விஷயம் இருக்கு. இதுவும் ரிஃப்ளாக்சிவ் ப்ரொனவுன்ஸ் தான். சரியா? அப்ப நாங்கள் இதுல நாங்கள் கீழே எழுதி கொண்டு வரலாம். ஐ, வி, யூ, தே. இது எல்லா டேட்டா கேட்டாலும் இதை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா இதை கொஸ்டின்ல அப்ளை பண்றதுதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. எப்படி அதை அப்ளை பண்றோம்னு பார்க்க போறோம். சரியா? அப்ப நாங்கள் இதுல கடைசியா நான் ஒரு கேள்வி உங்களுக்கு சொல்லி போட்டு போனேன். 2019 20 அதுல வார டெஸ்ட் போவ செய்து கொண்டு வர சொல்லி அது கனவேர் செய்து எனக்கு அனுப்பியிருந்தீங்கன்னா அது பெரிய ஹாப்பியா எனக்கு. சரியா? இதுல இருக்கிறார்கள் அனுப்பிங்களா தெரியா? எனக்கு 2 3 பேர், இல்ல 2 3 பேர் இல்ல, கனவே ஒரு 10 பேரு கிட்ட எனக்கு அனுப்பியிருந்தீங்க அந்த இதை செய்து அனுப்பியிருந்தீங்க. அப்ப எனக்கு ஹாப்பியா இருந்தது. ஏன்னா நீங்க கண்டினியூஸா செய்யறீங்களா அந்த விஷயத்தை. அப்ப இது நாங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த விஷயம் என்னபடியே நம்ம சொல்லி கொண்டு போறோம். அப்ப இதுல நீ தாஸ், யாஸ், யூ, மை தேம், ஹிம், her, இட் அப்படியே வரப்போகுது. முக்கியமானது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் என்ன செய்யும்னா ஒரு வசனத்தை முடிக்கும். அது மை, அவ, அது யூ, யுவர்னு வருது. எழுதாதாக்கள் எழுதிக்கொள்ளும். இதை பார்த்து எல்லா கிளாஸ் என்ன விஷயம் இதா உண்டா. அதே மாதிரி இங்கே THEIR வரப்போகுது. THEIR தே ஆர் அவர்களுடைய வருது. ஹிஸ் வருது. எஸ், நாங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்து முடிச்சினாங்க.
noun. அது இட்ஸ்ங்கிறது. இட்ஸுக்கு அப்புறம் சொல்லி போடுறதில்ல. ITS normal. இந்தியால மைன்னு வேற போகுது. அது அவர்ஸ். யுவர்ஸ். theirs. நான் இதுல எழுதி எழுதி காட்டுறேன்னு சொல்லி சொன்னா நீங்கள் இதுல இப்ப என்னோட எல்லாம் ஸ்லைட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை ஷேர் பண்ணி விடலாம் உங்களுக்கு. ஆனா அதால எந்த ஒரு பிரயோசனம் இல்லை. நீங்க அதை வாசிக்க போறதும் இல்லை. சரி, அது அந்த ஷேர் எனக்கு அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எனக்கு போடுங்க சார் கேட்பீங்களா? நான் யாருமே அதை பார்க்க போறது இல்லை. அதான் வளமை. சரியா? இப்ப நம்ம எழுதி எழுதி காட்டுறதன் நோக்கம் வந்து உங்களோட மைண்ட்ல பதிகிறதுக்காக. சரியா? நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்களா உங்களுக்கு ஓகே இது இதுன்னு சொல்லி அடுத்த என்ன ஒரு ஐடியா ஒன்றோட நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. அதுக்காகத்தான் நான் இதுதானே. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற ப்ரொனவுன்ஸ் வந்து மை செல்ஃப் அப்படி வரப்போகுது. மை செல்ஃப், சரியா? மை செல்ஃப், அவர் செல்ஃப், அவர் செல்ஃப், செல்ஃப், யுவர் செல்ஃப், யுவர் செல்ஃப், themselves, themselves. இதெல்லாம் செல்ஃப்ஸ் போடுறதுக்கு காரணம் இது வந்து ப்ளூரல். வெரி இம்பார்ட்டன்ட். இதை ஞாபகத்துல வச்சிருக்கு. ப்ரொனவுன் ரிலேட்டடான கேள்விகள் இங்க செய்யறதுக்கு நிறைய செய்ய போறோம். இது ஒரு பேசிக் இது ஐடியா வச்சுக்கொண்டு செய்யணுன்றதுக்காக தான் இதை சொல்லித்தான். இப்ப நான் வந்து ஒவ்வொரு கேள்வியும் செய்யல இதை பற்றி சொல்லி கொண்டிருப்பேனா இருந்தா உங்களுக்கு அது அந்த கேள்வியே மறந்துடும். கடைசியா என்ன கேள்விக்காக நான் படிப்பிக்கிறேன்ன்றதையே மறந்துடும். அதுக்காக நான் வந்து இப்பவே இதை வந்து உங்களுக்கு சொல்லிக்கொண்டு அடுத்த விஷயத்தை செய்யலாம்னு பார்த்தேன். himself, herself, itself. ஓகே. இந்த அதாவது இந்த அட்டவணையை நீங்க கையில வச்சிருக்க வேணும். வச்சிருந்தா மட்டும்தான் இலவா நீங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகேயா? இப்ப நாங்கள் அடுத்த விஷயம் அடுத்த வேர்ல்ட் கிளாஸ் தொடர்பான விஷயத்துக்கு போறோம். அது என்னன்னு சொல்லிட்டுன்னா adjectives. adjectives வந்து எப்பவுமே இந்த நவுனோடையும் ப்ரனவுனோடையும் ட்ராவல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது முக்கியமானது. adjectives நீங்க இவ்வளவு டீட்டெயிலா நீங்க படிக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். சரி, adjectives. முதலாவது ஸ்டார் வந்து describing not only the nouns but also the pronouns. Describing nouns and pronouns. தனியா நவுனை மட்டும் இல்லை ப்ரொனவுன்ஸையும் வந்து விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி வேறு adjective வந்து அதை ஞாபகத்தில் வச்சிருக்கவன். describing nouns and pronouns. எக்ஸாம்பிள் எழுதலாம். இங்க உதாரணத்துக்கு நாங்கள் a beautiful girl. சரியா? இதுல பாத்தீங்கன்னா கேர்ள்ன்றது ஒரு நவுனா இருக்குது. அங்கால பியூட்டிஃபுல் இருக்கு adjective. அடுத்தது என்றது ஒரு ஆர்டிக்கலா இருக்கு. அதே மாதிரி ப்ரொனவுன்ஸை விளங்கப்படுத்துறான்னு சொல்லி சொன்னா she is beautiful girl. is a beautiful
ஷீ இஸ் பியூட்டிஃபுல் போட்டு விடுறோம். ஈஸியா இருக்கும். எதை விளங்கப்படுத்துது? இந்த ஷீயை விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. அதனால இதுல அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன் நான். இதுல ஆர்டிக்கல், இது ஆர்டிக்கல். ஆர்டிக்கலுக்கு பதில் நவுன் வேறு மட்டும் சொல்லியிருந்தேன் போன கிளாஸ். நவுனோட சேர்ந்து பயணிக்கிறவர் இந்த அட்ஜெக்டிவ் என்றபடியா இந்த கேர்ள்னு நவுனுக்கு முன்னால இந்த அட்ஜெக்டிவையும் நாங்க போடுறோம். ஓகே, இப்போ நாங்க ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொஸ்டின் வரைக்கல. சரியா, ஏக்கு பக்கத்துல ஒரு நவுன் வரணும்னு திங்க் பண்ணி கொண்டிருக்கல என்ன செய்வானுன்னா, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இந்த பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் அது அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை தந்து போட்டு அங்கால ஒரு நவுனை தந்திருப்பான். இருந்தா நாங்கள் இதுக்குள்ள ப்ராக்கெட்ல இருக்கிற நவுனு அண்டர்லைன் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் வந்துடும். என்னடா பின்னுக்குள்ள விஷயத்த பார்க்க மாட்டோம். கேள்வி நான் செய்ய சொல்லுவேன் உங்களுக்கு. உதாரணத்துக்கு இப்ப வேறுங்க, இதுல there is there is there is the difference. There is the இப்ப ப்ராக்கெட்ல போடுற difference difference கமா differenting differenting அதோட அங்க டிஃப்ரெண்ட் போடுவோம். டிஃப்ரெண்ட் சரி, இப்படி ஒரு வெளி வருது உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி சொல்லி டிஃப்ரெண்ட். அப்ப நீங்க இங்க எதுவுமே பிட்வீன் பிட்வீன் டூ பிளேசஸ் இப்படி தந்தாங்கன்னா நீங்க நார்மலா என்ன செய்வீங்க? இதை வந்து அண்டர்லைன் பண்ணுவீங்க. இதுல டிஃபரன்ஸ்ன்றதான் நவுன் இஎன்சியில முடிகிறபடியா இதான் நவுன். ஏன் நாங்க நவுனை சூஸ் பண்ணாங்க? இங்க இருக்கிறபடியா இது இந்த ஒரு ஆர்டிக்கல் இருக்கு, அதை நாங்கள் நவுனை சூஸ் பண்ணிட்டோம். இது சரி. சரியா, நீங்கள் இப்பவும் இங்கே உள்ள விஷயத்தை பார்க்க. சோ இன்னொரு கேள்வி இப்படி இதே மாதிரியே வருது. சரியா, திரும்ப எழுதுற யார் இஸ் ஐடியாக்காக தான் சொல்லணும், மறந்துடாதீங்க. இதுதான் முக்கியம். யார் இஸ் த ப்ராக்கெட்ல அதே விஷயத்தை போடுறோம். டிஃபரன்ஸ் டிஃபரண்டிங் டிஃபரண்ட். பாஸ் பண்ணியாச்சு. ஐடியாஸ் ஐடியாஸ் த டூ கிளாஸ் ஐடியாண்டே போதும். யார் இஸ் த இங்க நாங்க என்ன செய்வோம்னா கண்ண மூடிக்கொண்டு த இருக்கு கண்டுவோம். த இருக்கு த போட்டுட்டு இதுக்கு பதில சொன்ன மாதிரி ஆர்டிக்கலுக்கு பதில நவுன் தான் வருமென்னு சொல்லி എന്നിട്ട് நாங்க என்ன செய்வோம்? டிஃபரன்ஸ் அண்டர்லைன் பண்ணி விட்டுருவோம். இங்க இருக்கிற இந்த ஐடியான்ற நவுனை பார்க்க மாட்டோம். இதுல நவுன் இருக்குல்ல, இதை பார்க்க மாட்டோம். பார்க்காத என்ன நடக்கும்? டிஃபரன்ஸ் ஐடியான்னு வருமா? வராது. இதுக்காகத்தான் நான் என்ன செய்யறேன்? வேர்ட் கிளாஸஸ் படிப்பீங்க. அப்ப நாங்கள் எங்களுக்கு ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. என்னண்டா, இப்படி இந்த பக்கம் தான் வாச்சு கொண்டு போவோம். இப்படியே வாச்சு கொண்டு போவோம். இந்த பக்கம் தான் வாச்சு கொண்டு போவோம். அப்ப எங்களுக்கு ஒரு ஆன்சர் இதுல கிளிக் ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னா ஓகே இதுதான் ஆன்சர்ன்னு சொல்லி இதை கீறி போட்டு போயிடுவோம். அங்கால
இந்தியாவில் இருக்கிற விஷயத்தை நான் வாசிக்கிறேன், மேற்கொண்டு வாசிக்கிறதும் இல்லை, இது செய்யறதும் இல்லை. ரைட். அப்ப நாங்கள் என்ன செய்யணும்டா, எக்ஸாம் பேப்பர் ரெண்டு பக்கமும் பார்க்கணும், இந்தியாவில பக்கமும் பார்க்கணும். ஆன்சர்ஸ் இதுல இருக்குது, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆன்சர்ஸ். நாங்கள் ரெண்டு பக்கமும் பார்க்க வேணும்ன்றதும் இதுதான். அப்ப நீங்கள் ஒரு 5 மார்க்ஸ் கேள்வியா இருந்தாலும் அதை ஏன் இழப்பான்? மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் ஆர் கெட்டிங் 5 marks in your all our paper என்ன. அப்ப நாங்க அதுதான் எங்கள்ல உள்ள இங்கிலீஷ் பேப்பர்ல மார்க்ஸை குறைக்கிறதுக்குரிய காரணம் வந்து இதுதான். அவசரம் உண்டு. அது இன்னொன்று ரெண்டாவது விஷயம் வந்து பின்பக்கம் அதாவது பார்க்கல. ரைட், அது ஒன்று. அடுத்த மூன்றாவது இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏதோ ஒன்றை கறி விட்டா சரி. கீறாம இப்படி அண்டர்லைன் பண்றத கீறாம பேப்பர்ஸை கொடுக்குறாங்களும் இருக்கு. அவையெல்லாம் எந்த ரகத்துல நான் சேர்க்கிறது என்று நான் யோசிக்கிறேன். ஒன்றுமே கீறாம கொடுப்பாங்க. சரி, ஏதாவது கீறி விடலாம்ப்பா, அதுல ஏதாவது உங்களுக்கு கிளிக் ஆகும் இல்லை, வரும் இல்லை, ஏதாவது மார்க்ஸ் வேற சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது ஒரு நாள். அப்ப நீங்க பிளாங்காவோ அல்லது இப்படி கீறாமையோ கொடுக்குற பேப்பர்ஸ் வந்து உண்மையா நீங்கள் பாவம் தானே சொல்லுவேன். ஏன்னா அப்படி செய்யறீங்கன்னா அது 100% ரிசல்ட்ஸை இந்த ஐடியாக்கள் எடுங்க. எங்களுக்கு டோன்ட் வரி, எல்லாருக்கும் இங்கிலீஷ் வந்து புதுசு தான், இங்கிலீஷ் வந்து தெரியாது தான், இல்லை ஒருவருக்கும் தெரியாது. எல்லாருமே ஒரு வெள்ளைக்காரன் மட்டும்தான் வடிவா செய்வான் இங்கிலீஷ். ஆனா எங்களோட நோக்கம் என்ன பிள்ளைகள், எங்களோட இங்கிலீஷ் எக்ஸாம்ல எடுக்கலாம் எங்களோட நோக்கம். அப்ப நாங்க என்ன செய்ய வேணும், ஏன் ஐடியாக்களை ஃபாலோ பண்ணி செய்து எடுக்கணும். ஐடியா என்ற ஒரு விஷயம் இங்க நவுனா இருக்கிறபடியா எங்களுக்கு ஆன்சர் என்ன வருது டிஃபரெண்ட். உங்களுக்கு நீங்க சின்ன டேர்ம் ஒன்று வச்சிருக்கலாம், அப்படி ஆர்டிக்கலுக்கு பக்கத்துல இப்படி ஒரு சின்ன டேர்ம் ஒன்று வச்சிருக்கலாம். இதுக்கு நீங்களே ஆர்டிக்கல், ஆர்டிகல்ஸ் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், AEIOU. அதோட நவுன் இது ஒரு ஃபார்மேட். இல்லாட்டி ஆர்டிக்கல், ஆர்டிக்கலோட அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவ் அதோட நவுன், இப்படியும் ஒரு ஃபார்மேட் இருக்கு. ரெண்டு ரெண்டுக்கும் செட் ஆகணும் பார்க்கலாம். முதலாவது வழியே பார்க்கலாம். யார் இஸ் த டிஃபரன்ஸ், டிஃபரெண்டிங், டிஃபரெண்ட். டிஃபரன்ஸ் என்றால் நவுன் உண்டு ஐடென்டிஃபை பண்றோம். இது வந்து நவுன், இது வந்து நவுன் உண்டு ஐடென்டிஃபை பண்றோம். ஓகே, ஏன் இஎன்சியில முடியறபடி. டிஃபரெண்டிங் எங்களுக்கு தெரியாது, சம்திங் ஐஎன்ஜியில முடியுது, இருக்கலாம் மேபி. சரியா, ஸ்பெல்லிங்கள் டோன்ட் வரி அபவுட் த ஸ்பெல்லிங். இதுல ஸ்பெல்லிங்கள் டிஃப்ரெண்ட் பிரச்சனை இருக்கும், அதை பற்றி வரி பண்ணாங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்ன்றது இஎன்டியில முடிகிறபடியா இது அட்ஜெக்டிவ். சரி, அப்ப நான் தர போறேன் அட்ஜெக்டிவ் சஃபிக்ஸ். இப்படி நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டு த இருக்கு, அப்ப நவுன் தான் இங்க வேற போகுது. இங்க ஆர்டிக்கலுக்கு பதில் நவுன் ஒன்று போட்டாச்சு. ஓகே, அங்கால அட்ஜெக்டிவ் நவுன் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். சரி, வேற ஏதாவது நவுன் இந்த பாருங்க, இதுல நவுன் இருக்கு, ஐடியா விளங்குதா அவளே இந்த ரெண்டு விஷயம். சரி, அதுதான் முக்கியமா. இது சாதாரணமான ஒரு சின்ன நானே கிரியேட் பண்ண ஒரு கேள்வியை போட்டு இதே சேம் கைண்ட் ஆஃப் டெக்னிக்கை தான் நாங்கள் டெஸ்ட் 9ல பயன்படுத்த போறோம். அதுக்காக தான் நான் என்ன செய்யறேன், இந்த வேர்ட் கிளாஸஸ் தொடர்பான விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தந்தேன். கிளியரா? ஓகே, இப்ப நாங்க அடுத்த இதுக்கு போக போறோம். மீன் விளக்கம், அடுத்த விளக்கம் என்னன்னா அட்ஜெக்டிவ் சஃபிக்ஸஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ரைட். கிளியர் பண்றேன் எல்லாத்தையும். ரைட். ஸோ அடுத்த ஸ்டார் அட்ஜெக்டிவ் சஃபிக்ஸஸ் போடணும். உங்களோட கொப்பில இருக்கும் வந்து இல்லாட்டி அதுக்கு திரும்ப விளைய விடும் அட்ஜெக்டிவ் சஃபிக்ஸ். எந்த ஒரு கேள்வி செய்யலையும்
திரும்ப திரும்ப இதை எழுதி எழுதி தான் செய்யறேன். ரெண்டுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அட்ஜெக்டிவ் சஃபிக்ஸஸ் என்ன இருக்கு என்ற நான் வாயால சொல்ல எழுத போறீங்க. சரி, நான் இதில் எழுதாம வாயால சொல்ல போறேன். ஓகேயா? என்னிடம் அட்டென்டிவ கூட்டுறதுக்கா ஒன்று எஃப்யூஎல் எழுதிங்க. எஃப்யூஎல் அடுத்து எல்இடபிள்யூஎஸ். எல்இடபிள்யூஎஸ் ஃபார்மேட் 2 காலம்ஸ்ல எழுதுறீங்களா? எல்இடபிள்யூஎஸ் அடுத்து ஏபிஎல்இ அடுத்து ஐபிஎல்இ அடுத்தது ஏஎல் அடுத்தது ஐசி ஐசி அடுத்தது வை அடுத்தது ஓயூஎஸ் அப்படின்னாங்க. ஓயூஎஸ் ஐஎஸ்ஹெச் ஐவிஇ எல்வை. எல்வையும் சில நேரங்களில் அட்ஜெக்டிவ் ஆக்கும். அட்வர்ப் தான் கூடுதலாக எல்வையில் வாரது. அட்வர்போட அட்ஜெக்டிவும் வரக்கூடிய அதோட ஏஎன்டி இஎன்டி ஏஎன்டி இஎன்டி இது ரெண்டுமே வரும். ஓகே, இவ்வளவுமே அட்ஜெக்டிவ் சஃபிக்ஸஸாக இருக்கு. இதுக்குரிய எக்ஸாம்ஸை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகேயா? வெரி இம்பார்ட்டன்ட் அட்ஜெக்டிவ் சஃபிக்ஸஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரியா? இதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அட்ஜெக்டிவ் சஃபிக்ஸஸை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண ஆயிருக்கு. அடுத்த விஷயம் இந்த அட்ஜெக்டிவ் ஓர்டர்ஸ். அட்ஜெக்டிவ் ஓர்டர்ஸ்லையும் நாங்கள் அட்ஜெக்டிவ் ஃபைண்ட் பண்ணக்கூடியமா இருக்கும். மூன்றாவது ஸ்டார் வந்து we can find the adjectives with their orders. orders நாங்கள் ஃபைண்ட் பண்ண முடியும். பாத்தீங்கன்னா இதுல நம்பர்ஸ் opinions size shapes age shapes colors origin material. இவ்வளோத்தையும் நாங்கள் பார்க்கலாம். இன்னொன்று பர்பஸ் இருக்கு. பர்பஸ் இதெல்லாமே அட்ஜெக்டிவ் ஓர்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுவும் அட்ஜெக்டிவ்ஸ். நம்பர்ஸ் எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். தனியாக 1 2 3 மட்டும் நம்பர் இல்லை. மினி சம் ஃபியூ இது கூட அட்ஜெக்டிவ் தான். ஒப்பீனியன்ன்றது அது கருத்து சொல்றது. ஏதாவது ஒரு விஷயத்த பற்றி சொல்றது. அது பியூட்டிஃபுல்லா இருக்கு, டோலா இருக்கு, ஷோர்ட்டா இருக்குன்னு. பியூட்டிஃபுல் டால் ஷோர்ட் இப்படி கருத்து சொல்றதுதான் இது. சைஸ்ன்றது அளவை சொல்றது. இது அளவு. சரியா? அது பிக் ஸ்மால் ஏதோ ஒன்று. அடுத்தது ஏஜ்ன்றது விஷயத்தை அது யங்கா ஓல்டா இந்த மாதிரி. ஓல்ட் யங் இப்படியான விஷயம். ஷேப்ஸ்ன்றது இந்த ஓவலா ஸ்கேரா அப்படியான விஷயம். சர்க்கிளா கிரேட் 10ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நீங்க படிச்சிருப்பீங்க. கலர்ஸ்ன்றது பிளாக்கா ஒயிட்டா அந்த மாதிரி. ஓகே, எழுதிக்கொள்ளும். ஒரிஜின்ன்றது இந்த நாட்டை சேர்ந்தவர் என்று சொல்றதுக்காக பயன்படுத்துறோம். ஸ்ரீலங்கா
Indian இந்த மாதிரி. The material is like plastic, wooden. The purposeன்றது நோக்கத்தை சொல்லும். ஒரு ஸ்டடிங்க டைனிங்க அப்படி ஏதாவது பர்பஸ். இதுவும் உங்களுக்கு அப்ஜெக்டிவா தான் இருக்கும் என்றதை சொல்லலாம். இவ்வளவு அப்ஜெக்டிவ்ஸ் தான். ஓகே, ஞாபகத்தில் வச்சிருங்க. இவ்வளவு அப்ஜெக்டிவ்ஸ் தான் காட்டும். ஓகே, அவ்வளோ வெரி இம்பார்ட்டன்ட் எழுதி வைக்கிறது நீங்க. ரைட். அப்ப இது என்னத்துக்கு உதவுதுன்னா எங்களுக்கு ரைட்டிங் பார்ட்ல கூட இந்த அட்ஜெக்டிவ் சஃபிக்ஸஸ் உதவும். ஏனுண்டா சில நேரங்கள்ல ரைட்டிங் பார்ட் வந்து நாங்கள் எழுதிக்கல வந்து சில நேரம் இந்த ஆர்டர் இல்லாம இந்த அட்ஜெக்டிவ்ஸை யூஸ் பண்ணுவோம். அவ்வளோ தெரியணும் கட்டாயம் ரைட்டிங் பார்ட் நாங்கள் செய்யல அட்ஜெக்டிவ்ஸை பயன்படுத்த வேணும்ன்றது உங்களுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும்? கட்டாயம் நீங்க இதை பயன்படுத்த வேணும். ஓகேயா, ரைட்டிங் பார்ட்டை பயன்படுத்த வேணும்ன்றது கட்டாயமான. ஓகே, அப்படியே அட்ஜெக்டிவ்ஸ் வந்து அதில் ஓடர்ஸ் வச்சோன்னா இதை சொல்றது ஓடர்ஸ். ஓடர்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ் ஓடர்ஸ் சொல்லுவோம் இது. சரிதானே? இந்த நம்பர்ஸ், ஒப்பீனியன், சைஸ், ஏஜ், ஷேப்ஸ், கலர்ஸ், ஒரிஜின், மெட்டீரியல், பர்பஸ் அதை வச்சுக்கோன்னா நாங்கள் அட்ஜெக்டிவை பயன்படுத்துவோம். ஓகே, இதை நான் கிளியர் மாட்டேன். அடுத்த விஷயம் கம்பேர் பண்றதுக்குரிய அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு. நாங்கள் பார் சார்ட், பை சார்ட் எல்லாம் எழுதிக்கல. பாருங்க, எங்க எல்லாம் இந்த வேர்ல்ட் கிளாஸ்ல தாக்கம் இருக்குன்னு எங்களுக்கு எல்லா இடமும் இந்த வேர்ல்ட் கிளாஸ் தொடர்பான தாக்கம் இருக்கு. சரிதானே? அப்ப நாங்கள் அங்க ஹையர், ஹையஸ்ட், லோவஸ்ட் அப்படியான சில விஷயங்களை ஃபைன் பண்றோம். இப்ப அதுகள் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஹையஸ்ட், லோவஸ்ட், ஹையர், லோவர் இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா இது எல்லாமே என்னது வேர்ட் கிளாஸஸ் தான். வேர்ட் கிளாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு கொள்றது. ஓகேயா? அடுத்த விஷயம் அதான் நான் சொன்னது கேன் கம்பேர் த adjectives. இது எப்படி கம்பேர் பண்ண போறோம்? பாசிட்டிவ் என்று சொல்லப்படுற விஷயம் வந்து நாங்கள் பழமையாடுகிற விஷயம். பாசிட்டிவ் பழமையான adjective. கம்பரேட்டிவ் என்று சொல்லுவோம். கம்பரேட்டிவ் அது சூப்பர்லேட்டிவ். இருக்கும். நாங்கள் கிரேட் 7லயே இதை படிச்சுட்டோம். நாங்களுக்கு சில பேருக்கு இது தெரியா. சரியா? மெனி, மெனி, மோஸ்ட், மோஸ்ட். அதே மாதிரி லிட்டில் என்ன, லிட்டில், லிட்டில், லெஸ், லீஸ்ட். இதெல்லாம் நாங்க வாட்சால பாவிக்கிறது இங்க இருந்து வந்து எனக்கு தெரியா. அவன் தகவலை வச்சோன்னு ஆக குறைவான லீஸ்ட். அதே மாதிரி ஃபியூ, ஃபியூவர் போடுவோம். ஃபியூவர்னு வந்தா ஃபியூவர் இஆர் சேர்க்கிறது. ஃபியூவர், ஃபியூவர், ஃபியூவஸ்ட், ஃபியூவஸ்ட். அது மாதிரி பியூட்டிஃபுல்
கண்டா நாங்கள் பியூட்டிஃபுல்லாக எழுத மாட்டோம். அதை வந்து நாங்கள் எழுதிக்கல மோஸ்ட் பியூட்டிஃபுல் எழுதுவோம். அது மாதிரி மோர் பியூட்டிஃபுல். இதுவும் என்னன்னு சொல்ல வரணும்னா இதுவும் adjective தான். மோஸ்ட் பியூட்டிஃபுல். ஓகே, அப்ப இதுகள் எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஹை ஹை ஹையஸ்ட் என்ன ஹை ஹை ஹையஸ்ட் சொல்லலாம். இப்படியான இந்த இரகுலரான இந்த கம்பரேட்டிவ் சூப்பர்லேட்டிவ்ஸ் வந்து இருக்கு. அதே ஞாபகத்துல வச்சிருங்க. சில நேரம் அது அட்ஜெக்டிவ்ஸ் தெரியாமையே நாங்க மூவ் பண்ணிடுவோம் அந்த கொஸ்டின்ஸ். கரெக்ட். ஸோ அடுத்த விஷயம், இந்த அட்ஜெக்டிவ்ஸ் தொடர்பான விஷயங்களை நான் ஃபுல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளவுதான் அட்ஜெக்டிவ்ல நாங்க படிக்க வேண்டிய விஷயம். எவ்வளவு டீப்பான அட்ஜெக்டிவ்ஸை நான் பார்க்கல, ஆனா பார்க்க வேணும். இந்த எக்ஸாமுக்கு இது தேவை, கட்டாயம் தேவை. அடுத்த முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி தர போறேன். அதான் வேர்ப். வேர்ப் பண்றது வந்து ஒரு இங்கிலீஷ்ல எங்களுக்கு வேர்ப்ஸ் எவ்வளவு தெரியுதோ அந்த அளவுக்கு நாங்கள் இங்கிலீஷ்ல கட்டிக்காரா இருக்கலாம். வேர்ப் தெரியாடி இங்கிலீஷ்ல நாங்கள் ஒன்றையுமே செய்யலாம் இருக்கு. தனியா நான் திரும்ப வேர்ப்பை பற்றி சொல்லுவேன். இருந்தாலும் இந்த காமன் அறிவுக்காண்டி சொல்லி கொண்டு போறேன். ஏன்னா வேர்ப் தொடர்பான கேள்விகள் தனியா வேர்ப்பை ஃபில் பண்ணக்கூடிய கேள்வி எல்லாம் தனியா வருது. பிராக்கெட்ல வேர்ப்பை தந்துட்டு அதுக்குரிய பேசிவ் ஃபார்ம் போடுறது, ஆக்டிவ் ஃபார்ம் போடுறது, அப்படியான வேர்ப்ஸை தரக்கூடிய கேள்விகள் இருக்கு. அதை நாங்கள் தனியாக செப்பரேட்டா பார்ப்போம். இருந்தாலும் வேர்ட் கிளாஸஸ் பார்த்தோன்னு வரைகளை வேர்பையும் பார்க்கத்தானே வேணும். அதைத்தான் நான் இப்ப சொல்லி தரப்போறேன். வேர்ப் பிள்ளைய நாங்கள் ரெண்டு வகையா பிரிக்கலாம். வேர்ப்பை நாங்கள் ரெண்டா பிரிக்கலாம். வேர்ப் என்னென்ன வேர்ப்? நான் ஒரு ஒரு சைட்ல நாங்க சொல்ல போறது மெயின் வேர்பா இருக்கு. மெயின் மெயின் வேர்பா இருக்கிறது எங்களுக்கு ரெண்டு விஷயம் தான். ஒன்று பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், மற்றது பாஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இது ரெண்டும் தான் மெயின் வேர்பா இருக்கு. மற்ற எல்லாமே ஹெல்பிங் வேர்போட உதவியோட வரக்கூடிய ஒரு ஆட்களா தான் இருப்பினோம். அதான் ஹெல்பிங் வேர்ப். இப்போ நாங்கள் இதுல க்ளோஸ் பேசேஜ்ல கூட வேர்பை ஐடென்டிஃபை பண்ண வரும் கட்டாயம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதானே வேர்பை ஐடென்டிஃபை பண்றது பிரதானமாக இருக்கு. ஓகே, பாருங்க அவ்வளோ இதுல மெயின் வேர்ப்ல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று ரெகுலர் வேர்ப், ரெகுலர், மற்றது இர்ரெகுலர். ரெண்டு வேர்ப் சரிதானே, இது ரெண்டா பிரிக்கும். அதே மாதிரி ஹெல்பிங் வேர்ப்லையும் இந்த பிரதானமான ஹெல்பிங் வேர்ப் பி வேர்ப்ஸ் இருக்குது. அதை சொல்றது பி வேர்ப்ஸ். மற்றது another ஹெல்பிங் வேர்ப்ஸ் அதை கொடுக்குறேன் நான். சரிதானே, வேற ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். மற்ற ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்து நார்மலா இருக்கு. இப்படி நாங்கள் இதை பார்ப்போம். இதுல ரெகுலர்ன்றத வந்து நாங்க ரெகுலருக்கும் இரகுலருக்கும் உள்ள டிஃபரன்ஸை வந்து பிறகு பார்ப்போம். இப்ப இதுல பி வேர்ப்ஸ் என்னென்ன இருக்கு என்றதை நான் சொல்ல போறேன். பி வேர்ப்ஸ் என்னென்ன இருக்கு. பி வேர்ப்ஸ் நம்மளா எம், இஸ், ஆ, அடுத்தது வாஸ் வேர்ப், வாஸ், அடுத்தது வில் பி ஷேர். இதெல்லாம் பி வேர்ப்ஸா இருக்கு. சரியா, இத இதை வந்து நாங்க இதுல போட்டு காட்டினா இது உலகம்
ப்ரெசண்டா இருக்க போகுது. இதெல்லாம் ப்ரெசன்ட். இதை வந்து சொல்றது ப்ரெசன்ட். இது வந்து பாஸ்ட். பாஸ்ட்னு சொல்லுவோம். பாஸ்ட் இல்லையா? இப்போலாம் வந்து ஃபியூச்சர்னு சொல்லுவோம். ஃபியூச்சர். ஓகே. அதர் ஹெல்பிங் வேர்ப்ஸ் இதுக்கு நேரே நாங்கள் எழுதலாம். அதர் ஹெல்பிங் வேர்ப்ஸ் இதில் சொல்லப்படுற விஷயம் டூ டஸ் ரெண்டு விஷயம் இருக்கு. டூ டஸ். அது மட்டும் இல்லாம ஹேவ் ஹேஸும் இருக்கு. அதுவும் ஹெல்பிங் வேர்ப் தான். ஹேவ் ஹேஸ். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல அதே மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஒன்று டிட்ன்னு சொல்லுவோம். என்ன டிட்ன்னு சொல்லுவோம். அதுக்கு ஹேடுன்னு சொல்லுவோம். பொதுவானது. பாஸ்ட் டென்ஸ்ல சிங்குலர் ப்ளூரல் இதுதானே. ப்ரெசன்ட்ல மட்டும்தான் சிங்குலர் ப்ளூரல் இருக்கு. அங்க சிங்குலருக்கு டூவும், சாரி சிங்குலருக்கு டஸ்ஸும் ப்ளூரலுக்கு டூவும் போடுற மாதிரி சிங்குலர் ஹேஸும் ப்ளூரலுக்கு ஹேவும் போடுவோம். இங்கே அப்படி இல்லை. சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்கும் டிட் ஹேடை வந்து நான் போடலாம். சரி, அதுக்காக அது தனி உண்டா. வில் பி ஷால் பிக்காங்கால மாடல்ஸ் சொல்லப்படுற மாடல் வேர்ப்ஸ் சொல்லுவோம் தானே. அது எல்லாமே இது another ஹெல்பிங் வேர்ப்ஸா இருக்கும். வில், ஷால், அதே மாதிரி கேன், மே, மஸ்ட். ஓகே. இது எல்லாமே எங்களுக்கு என்னவா இருக்கும்னா another ஹெல்பிங் வேர்ப்ஸா இருக்கு. இதை நாங்கள் தரம் பிரிச்சு பார்க்க வேண்டியதுன்னா இந்த வேர்போட தன்மையை விளங்கிக்கொள்ள எல்லாத்தையும் உண்டா பார்த்து குழப்பி அடிக்காம இதை வந்து ஒரு வேர்போட வெரைட்டி ஆஃப் வேர்ப்ஸ் சொல்லி நான் பார்க்கறேன். சரியா? வேற வேற வகையான இது ரெகுலர் இரெகுலருக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. அதை நாங்கள் பார்க்கலாம். இதை சொல்றது டைப்ஸ் ஆஃப் வேர்ப். டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். டைப்ஸ் ஆஃப் வேர்ப் வேற, ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப் வேற. ஃபார்ம்ஸே நீங்க தெரிஞ்சிருக்க வேணும். ஃபார்ம்ஸ் இல்லையா? கீழே எழுத போறோம். ஃபார்ம்ஸ். ஃபார்ம்ஸ் என்னென்ன இருக்குண்டா பேஸ் ஃபார்ம்ஸ் இருக்கு. பாஸ்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அது மாதிரி அங்கால ஐஎன்ஜி ஃபார்ம்னு சொல்லப்படுற ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இதுவும் இம்பார்ட்டன்ட். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஓகே. இப்போ பேஸ் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இருக்கு. இம்பார்ட்டன்ட். அப்ப இதை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் அதை ரெகுலரா இரெகுலரான்னு பிரிக்க போறோம். சரியா? இப்ப வேணுமா இது வந்து ரெகுலரா இருந்தா நாங்கள் இடி ஐஇடியை சேர்க்கிறோம். நார்மலா ஸ்டடி என்ற ஒரு வேர்டு பண்ணி ஸ்டடி என்றது பேஸா இருக்க போகுது. அதுக்குரிய பாஸ்ட் வந்து ஸ்டடி டெண்டும். சரியா? ஸ்டடி டெண்ட், ஸ்டடி டெண்ட். அதுக்குரிய பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஸ்டடி டெண்டே இருக்க போகுது. ஸ்டடி. அடுத்தது ஐஎன்ஜி ஃபார்ம் ஸ்டடிங். ஸ்டடி. அதே மாதிரி இந்தியால இரெகுலர் வேர்பா இருந்தா, இது வந்து இரெகுலர் வேர்பா இருந்தா கோ என்றா கோ இடிஎச்சே கேளுமா இருக்கு. அப்ப வெண்ட் இன்னொரு விஷயம் புதுசா இருக்கு. வெண்ட், கோன், கோயிங். தனித்தனியா இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் பாருங்க. ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ். மேல உள்ள ஸ்டடி ஸ்டடிங்ன்றது ரெகுலர் வேர்பாகவும், கோ வெண்ட் கோன் கோயிங்ன்றது இர்ரெகுலர் வேர்பாகவும் இருக்கு. இப்போ நீங்க வேர்ப்பை ஐடென்டிஃபை பண்றதுக்கு இப்படியான ஐடியாக்களை வச்சிருக்கலாம். சரிதானே? அப்ப இது வேர்ட் கிளாஸஸ் ஃபைன் பண்றதுக்கு இந்த வேர்ப்பை ஃபைன் பண்றதுக்கு எங்களுக்கு இலவா இருக்கும். இதை விட அட்வர்ப் இருக்கு.
அட்வர்ப் வந்து எல்லாத்துக்கும் எல்வை சேர்ந்து வரும் நாங்க சொல்ல மாட்டோம். சரியா? அது சிலதுகள் இரெகுலராகவும் வரும். நான் கேளிய வரைகளை அட்வர்ப் பற்றி எல்வை வாரது எல்லாமே அட்வர்ப் ஞாபகத்துல வச்சிருப்போம் இப்போதைக்கு. கேளிகள் வரைகளை இதுவும் அட்வர்ப் பண்ற விஷயத்த நான் சொல்லுவேன். சொல்லுங்க, நீங்க அதை நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஓகே, எக்ஸாம்ல திரும்ப இருக்கா அது வரைக்கும் இலகுவா நீங்கள் நோட் பண்ணக்கூடியமா இருக்கும். இது அடுத்த கட்டமான ஒரு வேர்ட் கிளாஸ். இப்போ நாங்கள் நவுன்ஸ் பார்த்துருக்கிறோம், அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்துருக்கிறோம், ப்ரொனவுன்ஸ் பார்த்துருக்கிறோம், வேர்ப்ஸ் பார்த்துருக்கிறோம், அட்வர்ப்ஸ் பார்த்துருக்கோம். இதை விட ப்ரப்போசிஷன்ஸ் இருக்கு. சரியா? ப்ரப்போசிஷன்ஸை பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு. ஓகே, ப்ரப்போசிஷன்ஸை பார்ப்போம். நான் உங்களுக்கு கமாண்ட் ப்ரப்போசிஷன்ஸை இப்போ ஷோ பண்ணணும். எங்களுக்கு ஒரு 20 தொடக்கம் 25 ப்ரப்போசிஷன்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சா காணும். நீங்கள் அதை வச்சுக்கொண்டு எக்ஸாம்ஸ் செய்யலாம் இலகு. ஓகே, அப்படி. ஸோ இதில் நான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரப்போசிஷன்ஸை காட்டுறேன். ப்ரப்போசிஷன்ஸ் ஜாப் என்னன்னு சொல்லி சொன்னா, நிறைய ப்ரப்போசிஷன்ஸ் வந்து ஒரு வேர்போ அல்லது நவுனோ அல்லது அட்ஜெக்டிவ் ஏதோ ஒரு வேர்ட் கிளாஸஸை வந்து ரிலேட் பண்றதுக்காக நாங்கள் ப்ரப்போசிஷன்ஸ் பார்ப்போம். இப்போ இன்னொன்னட் அது இன்னொன்னட் அதே மாதிரியான சில விஷயங்களை நாங்கள் இதில் சொல்லலாம். டியூரிங் எக்ஸெப்டான விஷயங்களை சொல்லலாம். சரிதானே? ஒரே நிமிஷம் ஷேர் பண்ணிவிடுங்க. அதை நீங்கள் அதை நோட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் நோட் பண்ணுங்க. ரைட், இது பாருங்க, இவ்வளோதான் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ப்ரப்போசிஷன். ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போட்டு எழுதுங்க. சரியா? இவ்வளவு ப்ரப்போசிஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா காணும். 50 ப்ரப்போசிஷன்ஸ் இருக்குதுல. சில இதுகளையும் நான் அதுக்குள்ள போட்டுக்கிறேன். அதாவது கனெக்டிவ்ஸ் இதுல கனெக்டிவ்ஸ், இதெல்லாம் கனெக்டிவ்ஸ் பட்ன்னு சொல்றது. இதெல்லாம் ப்ரப்போசிஷன் வராது. ஆனால் சில நேரம் அது ப்ரப்போசிஷன்ஸ் எல்லாம் பாவிப்போம்ன்றதுக்காக நான் அதை போட்டுருக்கேன். இந்த அண்டர்நீத் பினீத் எல்லாம் சேமா, ஆப்போசிட் இது. இதுக்குரிய தனித்தனி விளக்கங்கள் நான் சொல்லித் தருவேன். நீங்கள் அதை வந்து நான் தனித்தனியே பார்ப்போம். அது ஒவ்வொரு கேள்விகள் வரைக்கும் பார்த்தா தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இல்லாடி தனித்தனியாக நாங்கள் இதை மினக்கட்டு கொண்டு வந்தோம்னா எங்களுக்கு கேள்வி செய்யலாம் போயிடும். ஓகே, இப்போ நாங்கள் மேக்சிமம் கேள்வியை வடிவ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இதை விட கனெக்டிவ்ஸ் என்ற ஒரு விஷயம் இருக்கு, இன்டர்ஜெக்ஷன் இருக்கு எங்களோட வேர்ல்ட் கிளாஸ்ல. அதை கூட நாங்கள் கனெக்டிவ்ஸை தனியாக கேள்விகள் வருது, கனெக்டிவ்ஸை தனி கேள்விகள் வந்திருக்கு. இந்த கேள்வி வரைக்கும் நான் அதை வெளி சொல்லுவேன். ப்ரப்போசிஷன்லயும் தனியாக கேள்வி இருக்குது, அப்பவும் நான் அது தொடர்பான விஷயங்களை கதைப்பேன். ஓகே, அப்ப நாங்கள் இது தொடர்பான மேலதிக விஷயங்களை புதன்கிழமை பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். பாய் பாய்.